1 இல்ல, 2 இல்ல. கிட்டத்தட்ட 20 பெண்களோட கொலைக்கு காரணமா இருந்த ஒரு சைக்கோ, சீரியல் கில்லர் எது வேணா சொல்லலாம். அவர் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனைட் மோகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டீட்டெயிலா பார்த்துடலாம் இந்த கேஸ பத்தி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 2003லிருந்து ஒரு 2009 அந்த காலகட்டங்கள்ல நிறைய பெண்கள் காணாம போறாங்க. கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்ட பிணங்களும் அங்கங்க இருந்து கண்டெடுக்கப்படுது. ஸோ என்ன அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். சைனைட் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது நானும் அதை பத்தின கன்டென்ட் எடுக்கும்போது எனக்கு மைண்ட்ல எந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா, பொதுவா சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா, திருடன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரி முக பாவனைகள் வேணும், இந்த மாதிரி ஃபேஸ் கட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் வைக்கப்படும். அதே மாதிரி இந்த அடியாட்கள் அப்படின்னாங்கன்னா நிறையா தாடி வச்சுட்டு நிறையா முடி விட்டுட்டு அப்படி இருந்தால் தான் அவங்க வந்துட்டு, அதாவது ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி முகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் சினிமாவும் ரியல் லைஃப்பும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் போட போகிற இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள், நல்லா சிகிச்சை பண்ணத்தோட க்யூட்டாக அழகாக இருக்கார்ல. ஆனால் இவர் தான் 20 பெண்களை வந்துட்டு கொலை செய்த ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இந்த ரியல் லைஃப்லேயே எத்தனை சைக்கோக்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. அதனால் நீங்கள் யாரு கூட பழகுறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அவங்களோட கேரக்டரைசேஷனை உள்வாங்கி அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. நீங்களும் உங்கள் மனசை எப்போயுமே தூய்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு காணொலியை நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா 1963 வந்துட்டு கர்நாடகா மாவட்டத்தில் மோகன் குமார் நித்யானந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிறக்கிறாரு. அதுலேருந்து ஒரு 20 வருஷ கேப்பில் அவருக்கான எந்த ஒரு லைஃப்பில் என்ன பண்ணார் அப்படின்னு எதுவும் இல்லை. சரியா 1980லேருந்து 2003 வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்த வேலை தான் எனக்கு இன்னும் ஆச்சரியப்பட வகையில் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு தொடக்கப்பள்ளியில், கர்நாடகாவில் ஒரு தொடக்கப்பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. 2003க்கு அப்புறம் ஆல் அப்ஸ்காண்டு. அதே சமயத்தில் அதே கர்நாடகாவில் 2003லேருந்து 2009க்குள்ளே அந்த காலகட்டத்தில் நிறையா பெண்கள் வந்துட்டு காணாமல் போகிறாங்க. நிறையா பெண்களோட பிணங்கள் அங்கேருந்து கண்டெடுக்கப்படுது. போலீஸ்காரங்க மென்மேலும் விசாரணையை அதிகப்படுத்துகிறாங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியாவே வந்துட்டு ரொம்ப பரபரப்பான நிலையில் இருந்துச்சு. எத்தனை பேர் காரணம் இல்லாமல் இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரண காரியம் வேணும் இல்லைங்களா? காரணமே இல்லை, இன்னும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் பயம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. 2009 ஆண்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா அப்படிங்கிற 22 வயது பெண் காணாமல் போகிறாங்க. அந்த கேஸும் போலீஸார் முன்னிலையில் வருது. அவங்களும் அதை தீர விசாரிக்கிறாங்க. கொஞ்சம் இன்னும் டீப்பாக கொஞ்சம் விசாரித்தப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு இடத்துல இவர் இந்த சைனைடு மோகன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாரு. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி காணாமல் போன ஒரு பெண்ணோட கால் வந்துட்டு இப்போ காணாமல் போனாங்க பார்த்தீங்களா அனிதா, அவங்க கால் கூட கனெக்ட் ஆகுது. அப்பப்போ கால் பண்ணி பேசுன மாதிரி காட்டுது. ஸோ இது போலீஸ்காரங்க கிட்ட ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. கேட்குற நமக்கே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. சந்தேகத்தை ஏற்படுத்து. அதை தொடர்ந்து அந்த நம்பரை ட்ராக் பண்ணி போய் பிடிக்க போனப்போ அந்த இடத்துல இருந்தது சைனைட் மோகன் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் தான். ஸோ 2009 அக்டோபர் 21 அவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க சைனைட் மோகனை. அரெஸ்ட் பண்ணும்போது அவர்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 சைனைடு மாத்திரை இருந்துச்சு. அதோட அந்த காணாமல் போன பொண்ணோட அந்த நகைகள் எது கணக்கில் வந்திருக்கு, இந்த மாதிரி காணாமல் போயிருக்காங்க, நகைகளும் சேர்ந்து தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகைகளும் அவர்கிட்ட தான் இருந்திருக்கு அவர் வீட்டில் அந்த ஒரு இடத்துல. ஓகேவா? அதோட அக்டோபர் 21 அப்போ வந்துட்டு கைது பண்ணி அவர் வந்துட்டு மங்களூரு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2 ஆண்டுகள் வந்துட்டு விசாரணை நடக்குது. என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வந்தது. விசாரணையில் முன்னுக்கு பின்னா பதில் வந்தனால இது கொஞ்சம் இன்னும் சந்தேகத்துக்கு ஆளாகுதே இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருப்பாங்கல்ல 17 பெண்கள், இதுவும் அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கனால அந்த 17 பெண்களோட கேஸையும் மறுபரிசீலனை செய்கிறாங்க. மறுபடியும் அந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவர் வாயிலிருந்து வந்த உண்மைகள் எல்லாமே திடுக்கிடும்படி இருந்தது. கர்நாடகாவுக்கு மட்டும் இல்லை, டோட்டல் இந்தியாவுக்கே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 கொலைகள் வந்துட்டு அவர் தான் பண்ணியிருக்காரு. 20 கொலைகளை கணக்கு எங்கே வெடிக்குது. 17 பெண்களோட அந்த தொலைஞ்சு போன இது, அதுக்கப்புறம் இப்போ காணாமல் போன அனிதா கேஸு, 22 வயசு அந்த அனிதா பொண்ணு கேஸு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு பொண்ணு தொலைஞ்சிருக்கும்ல, அந்த நம்பர்லேருந்து கால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ 19 கொலைகள் தான். அதனால் 20வது கொலை அவராக ஒத்துக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
25 இந்த கோசார்காட் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் மாவட்டம் கர்நாடகாவில் ஒரு மாவட்டத்தில் 25 வயது ஒரு மதிக்கத்தக்க பெண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பழித்து கொலை பண்ணியிருக்காரு. இந்த பெண்களை எல்லாம் காதலித்து திருமணம் செய்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்காரு. ஒரே பேட்டர்னில். அந்த பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு டார்கெட் பண்ணி எந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22 வயதுலேருந்து 35 வயது அந்த கேப்பில் இருக்காங்கள்ல பெண்கள், அந்த பெண்களை எல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஈஸியான டார்கெட்டடாக வச்சுருக்காங்க. எந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகி கணவனை இழந்து மறு கல்யாணத்துக்கு தேடிட்டு இருப்பாங்க, வரன் தேடிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காரு இந்த சைனைடு மோகன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணியிருக்காரு, எந்த கேட்டகரி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் செட் ஆகாமல் ரொம்ப நாள் திருமணமாகாமல் இருப்பாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியே ஆகணும் கட்டாயத்தில் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் இருப்பாங்கல்ல, இந்த ஒரு மாப்பிள்ளைகள் வந்து கேட்கக்கூடிய வரதட்சணை கொடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு தான் தர முடியும், அதனால கல்யாணமாக இருப்பாங்களா, அந்த பெண்களை எல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காரு. டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, அவரோட காதல் வலையில் விழ வச்சுருக்காரு. அந்த பெண்களையெல்லாம் காதல் வலையில் விழ வச்சு அவங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அதோட திருமணமும் பண்ணி அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பேட்டர்ன்லாம் ஒரே மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் அந்த 20 கேஸ்லையும் இவர் மாட்டியிருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கை கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, முதலில் இது வந்துட்டு கப்பிள்ஸ் போடக்கூடிய மாத்திரை, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை கொடுத்து கொலை பண்ணியிருக்காரு. இந்த மாத்திரைனால எப்படி செத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரை வேறு எதுவும் இல்லை, உயிரை எடுக்கக்கூடிய அந்த சைனைடு மாத்திரை. அந்த மாத்திரையை தான் கொடுத்து கொலை பண்ணிவிட்டு அவங்களோட இருக்கிற நகைகளை எடுத்துகிட்டு தலைமறைவாயிருக்காரு. இப்படியே 1 இல்லை 2 இல்லை, பல பேர்களில் பல இடங்களில் அந்த மாதிரி சில கொலைகள் நடந்திருக்கு. மாட்டினது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி 2009 அந்த அனிதா கொலையில் தான், அந்த ஒரு சின்ன பிடிப்பில் தான் மாட்டியிருக்காரு. ஓகே, அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு எதுவும் வேகமாக கண்டுபிடிக்க முடியல போல், ஆனால் இப்போ பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கொலையிலேயே. 2009 2 வருஷமாக அந்த கேஸ் நடக்குது, அந்த விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் தான் இவ்வளோ உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்கு. இதுதான் கர்நாடகா மாவட்டத்தை இந்தியாவை உழுக்கின ஒரு விஷயமாக கருதப்படுது. அதுக்கப்புறம் 2013 இந்த மோஸ்ட்லி அவர் என்ன தான் காதலித்து திருமணம் செய்து கொலைகள் பண்ணியிருந்தாலும், ஒரு பொண்ணை 25 வயது பொண்ணை வந்துட்டு ஒரு மாவட்டத்தில் கொலை பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. அந்த மாவட்ட பேர் கூட காசர்கோட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் 25 வயது மதிக்கத்தக்க பெண்ணை கொலை பண்ணியிருந்தார்ல, அதுதான் ஒரு முக்கியமான தண்டனையாக கருதப்படுது. ஏன்னா அவர் வந்துட்டு வன்கொடுமை செய்து கற்பழித்து அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 2013 அவருக்கு வந்துட்டு மங்களூர் நீதிமன்றம் வந்துட்டு மரண தண்டனை விதித்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் 2017 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த கேஸை எடுத்து தண்டனை கொடுக்க போது ஆயுள் தண்டனையாக குறைச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனால் இதுவும் கொஞ்சம் ஓகே மாதிரி தான் தெரியுது. என்னென்னா, வாழ்க்கை உள்ள வரைக்கும் நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மரணம் அப்படின்னு கொடுத்தா ஒரே இதாக தூக்கில் போட்டு ஒரே இதாக போயிடுவார். ஆனால் ஆயுள் தண்டனை கொடுத்ததும் கொஞ்சம் ஓகேவாக தான் தெரியுது. ஆனால் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு அதை தொடர்ந்து ஆயுள் தண்டனை முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் அந்த சைனைடு மோகன் அப்படிங்கிற கேரக்டரோட கேஸ். எனக்கு எதுக்கு இந்த டாபிக் பற்றி பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான். நான் இந்த விஷயத்தை பார்க்கவும் இவர் பேரை வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வருது. ஆனால் இவரை பார்க்கும்போது அந்த ஒரு முகபாவனை எதுவுமே கிடையாது. ஒரு ஆசிரியராக இருந்து இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. என்னென்னா, யாருக்குள்ளே என்ன வகையான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க முகத்தோற்றத்துக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு என்னுடைய கருத்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒருத்தர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் அவங்களோட மனநிலை என்னவாக இருக்குது, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பழகிறதே இந்த காலகட்டங்களில் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. டெய்லி பேசிஸில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகே, பாய்.